to my channel Back to Green. This is Abhisha. இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போறோம். Vlog அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து lunch time, lunch prepare பண்ற டைம் வந்து மழை வந்து கொட்டோன்னு கொட்டிடுச்சு பாருங்க. இடி மின்னல் காத்து எல்லாத்தோடையும் ஒரு பெரிய மழை கனமழை பெஞ்சுது. ஸோ மழை பெஞ்சு ஓஞ்சிடுச்சு பாருங்க. பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஈரமா. ஸோ இப்போதைக்கு ஈரமாக தான் இருக்குது. ஸோ மழை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றியும், ஸோ அந்த மழையை நாங்கள் எப்படி ரசித்தோம் அப்படிங்கிறத பற்றியும், அந்த லஞ்சை வந்து நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணினோம் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் போட போகிறேன். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கா. ஓகேவா? அப்போ வீடியோக்குள்ளாடி போடலாம். பாருங்கள், இப்போ கூட மழை அடிச்சிட்ருக்கு லைட்டாக. ஸோ அதனால தான் துணி போட்டிருக்கேன். நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு பாருங்கள். சூப்பராக மழை கொட்டோன்னு கொட்டிகிட்ருக்கு. அப்படி பார்க்குறதுக்கே அந்த மண் வாசனையும் அப்படி சூப்பராக இருக்குது. வாவ், வெளியே இறங்கி குளிக்கணும் போல் இருக்குது. எங்கள் செடியை பார்க்குறதுக்கே அப்படி ஒரு பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். மழை பெஞ்ச டைமு. வாவ், தண்ணியை பாருங்கள் எப்படி ஓடிட்டுருக்கு அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியிலேருந்து வர்ற தண்ணி பாருங்கள் இவ்வளோ ஃபோர்ஸாக வருது அப்படின்னு. மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு. கரண்டெல்லாம் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைட்டை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வடித்து வச்சுருக்கேன். மீன் குழம்பு வந்து கமகமாக வாசனையாக அப்படியே கொதிச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இது தேங்காய் அரைக்க முடியல. அதனால் சும்மாவே வெண்டைக்காய் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து வெண்டைக்காவும் தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொட்டிடுச்சு. இப்போ வந்து காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் வெண்டைக்காவும் சேர்த்து போடுறேன். போட்டுட்டு நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்து போடுறதுனால வெண்டைக்காய் வந்து அந்த வழுவழுப்பு தன்மை இருக்காது. அந்த நூல் மாதிரி வரும்ல, அது வராது. இப்போ வந்து தேவைக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு கிளறிட்டு மூடி வச்சிடலாம். இந்த மழையில் வந்து சமைக்கிறது எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படி பாருங்கள். வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு, அந்த ஒரு குளிரும்
அப்படி சுட சுட அது சாப்பாடு பண்ணுறதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கறி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடியால் மூடி வச்சுருங்க, வேகட்டும். அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள். வெண்டைக்காவும் வதங்கிடுச்சு. அதில் வந்து அந்த நூல் வர்ற மாதிரி இல்லை பாருங்கள், அந்த வழுவழுப்பு தன்மை கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம மசாலா போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். அப்புறமா வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போடுறேன். நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. தேவைன்னா கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், அந்த மணம் வர்றதுக்காக. ஸோ மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இனி கடுகு தாளித்து இறக்கிக்க வேண்டியதான். அப்புறமா வந்து வெண்டைக்காய் தக்காளி வதக்கலும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் பாருங்கள். மீன் குழம்புல தாளிக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து வெண்டைக்காய் தக்காளி வதக்கினதை வந்து ஹாட் பேக்கில் மாற்றிடலாம். கறி பாருங்கள், இது வந்து சாலை மீன் கறி பாருங்கள். பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா? சூப்பரான ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா ரைஸ், அப்புறமா வந்து ஃபிஷ் கறி, நெக்ஸ்ட் வெண்டைக்காய் தக்காளி வதக்கினது, அப்புறமா வந்து பிக்கிள். பார்த்திங்கன்னா மழையெல்லாம் பெஞ்சு ஓஞ்சிடுச்சு பாருங்கள். அப்படி க்ரீனாக எல்லாமே சூப்பராக இருக்குது மழை பெஞ்சு. ஸோ இப்போ வந்து இந்த பாத்திரம் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் பாத்திரம் எதுக்கு வச்சேன் அப்படின்னா மழை தண்ணி பிடிக்கிறதுக்காக தான். மேலே வந்து அதாவது மரங்கள் இல்லாத இடமா பார்த்து பாத்திரத்தை வச்சுருக்கேன்னா அந்த தண்ணியை வந்து யூஸ் குடிக்கிறதுக்காக தான். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தண்ணி அது. எல்லா சத்துக்களும் அடங்கி இருக்கிற தண்ணி மழை தண்ணி. அதுக்காக தான் வச்சுருக்கேன் நான். இது வந்து நான் க்ளீன் வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். இதே மாதிரி வந்து க்ளீன் வாட்டர் இல்லாமல் மீன்ஸ் அதாவது மொட்டை மாடியிலேருந்து அழுக்குகள் நிறைஞ்சி வர தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளான்ட்ஸுகளுக்கு விட்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச தண்ணி இது மழை தண்ணி. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு உரம் கூட போட தேவை கிடையாது. நார்மலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மழை பெய்கிற டைமில் வந்து விதைகளெல்லாம் தளதளான்னு வளர்ந்துடும். எதனால் அப்படின்னா அதில் இருக்கிற சத்துக்கள், அவ்வளோ சத்துக்கள் வந்து மழை தண்ணியில் இருக்குது. அதனால தான் இப்போ வந்து மழை பெஞ்சதுனால கொடிகள் வந்து அங்கேயும் இங்கேயும் மாறிட்டுருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் நான் சரி பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக வந்து அந்த இதை வந்து வள்ளியை வந்து சுற்றி விட்டுருங்க, அப்போ தான் கரெக்டாக மழை டைம் பார்த்து பாருங்கள். ஒரு அழகான ஃபயர் ஃப்ளை தெரியுது அவங்களுக்கு. லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் பார்க்குறோம். லைட்டாக பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா? Catch it!
On light. பிடிக்காது. இப்போ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி வந்து வேக வச்சாச்சு. அதுக்கு வந்து சட்னி அரைக்கிறதுக்காக வெங்காயம் வாட்டர் சட்னி பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா வந்து காரத்துக்கு ஏற்றாப்பில் வந்து காஞ்ச மிளகா, நான் வந்து ஒரு 5 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். பிறகு வந்து ஒரு 6 பல்லு பூண்டு, ஜீரகம், அப்புறமா வந்து 3 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்கிறத வந்து நம்ம வதக்கிக்கலாம். முதல்ல வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறமா காஞ்ச மிளகா, அப்புறமா வந்து நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுக்கோங்க. நல்லாவே வதக்குனதுக்கு அப்புறமா தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுடலாம். அப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நார்மலி வந்து தலைவலி இல்லை காய்ச்சல் அப்படி ஏதாவது வந்து அப்படின்னா நம்ம வந்து மண்டையில், அதாவது ஃபோர்ஹெட்டில் நம்ம இதை வைப்போம். இல்லை வெங்காய சாறை புழிஞ்சு விட்டுருவோம். இல்லை வெங்காயத்தை வந்து கொஞ்சம் இடித்து அந்த இதை வந்து மண்டையில் வைப்போம். ஸோ நமக்கு வந்து தலைவலியில் காய்ச்சல் வந்து கொஞ்சம் க்யூர் ஆயிடும். அது ஏன் அப்படின்னா நம்மளோட பாடி அஃபெக்ட் பண்ணியிருக்கிற அந்த அணுக்களை வந்து அதை அப்சர்வ் பண்ணிடுது. அதனால தான். ஸோ வெங்காயத்தை வந்து நம்ம திறந்து வச்சோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அணுக்களை வந்து இதை அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ மட்டும் நீங்கள் வந்து இதை நறுக்கிக்கோங்க. இல்லை நறுக்கி வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க, திறந்து வைக்காதீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இது வதங்கிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவை வந்து ஆட் பண்ணிடலாம். டொமேட்டோவை போட்டுட்டு தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கட்டோடனே ஆஃப் பண்ணிடலாம். காரம் உங்களுக்கு தேவை அப்படின்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம், இல்லை காஞ்ச மிளகா ஜாஸ்தியாக போட்டுடலாம். வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதக்கிட வேணாம், அது பிறகு இனிப்பாயிரும். ஸோ இந்த அளவுக்கு விட்டால் போதும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். ஸோ இது தாளித்து கூட ஊற்றிக்கலாம், இல்லை தாளிக்காமலே ஊற்றிக்கலாம். ஏன்னா நார்மலி வந்து நாம் வந்து எண்ணெயில் தான் இதை வதக்கியிருக்கோம். ஸோ அதனால் இது ஆப்ஷனல் தான். தேவையுள்ளவங்க எகெயின் வந்து தாளிச்சுக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட்டு தண்ணி விட்டு சூடு பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு தாளிச்சுக்கிறேன். நான் சேம் அதே பேனை தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த பேனில் தான் நம்ம வந்து வதக்கியிருக்கோம். ஸோ எகெயின் வந்து அந்த பேனை வந்து வாஷ் பண்ணிக்க வேண்டிய தேவை கிடையாது. அதே பேனில் எகெயின் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை விட்டுடலாம். தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். நார்மலி வந்து எங்கள் ஊரில், அதாவது கன்னியாகுமரியில் வந்து இந்த மாதிரி வாட்டர் சட்னி தாங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இங்கே வந்து யாருமே அந்த கட்டி சட்னியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. எங்கே பார்த்தாலுமே எந்த ஹோட்டலில் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். இது இருந்தால் தான் எங்கள் ஊர் ஆட்கள் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த இட்லி தோசையிலலாம் அப்படியே நிறச்சி ஊற்றிக்கணும், அப்போ தான் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விட்டு தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதில் வந்து இஞ்சி கூட வேணால் போட்டுக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட இஞ்சி கிடையாது, அதனால் நான் போடலை.
இது வந்து நார்மலி வந்து ரெட் கலரில் தான் இருக்குது, பட் கேமராவுக்கு எல்லோ கலர் மாதிரி தெரியுது. இது வந்து நல்லா கொதிக்க விட வேணாம். ஜஸ்ட்டு வந்து சைடில் வந்து அந்த பாயில் பபிள்ஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சைடில் வந்து இப்போ வந்து பபிள்ஸ் வந்து வர ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சுவையான யம்மி ஆனியன் வாட்டர் சட்னி ரெடி ஆயிடுச்சு. வெங்காய தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசை கூட சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதாவது சில பசங்களுக்கு வந்து நிறைய ஊற்றி அப்படியே பசைஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அப்படி உள்ள பசங்களுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பசங்களுக்கு கொடுத்துடலாம். பசங்களுக்காக தான் சர்வ் பண்ணுறேன். ஸோ இட்லியில் எப்படி ஊற்றி விட்டோன்னா அப்படியே பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பூ இட்லிக்கு யம்மியான வெங்காய வாட்டர் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக இருக்குது. பசங்கள்கிட்டே சாப்பிட கொடுத்துட்டு கேட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ பசங்களை கூப்பிடலாம். குளிர் அப்படின்னு போத்திட்டே படுத்துட்டு இருக்காரு. இன்னொருத்தர் பக்கத்துலேயே போய் டிவி பார்த்துட்டு இருக்காரு. பப்புகா எப்படிடா இருக்கு? சூப்பர். பப்பு எப்படி இருக்கு? சூப்பர். ஓகே, பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. டேஸ்டியாக இருக்குது. கிச்சன் எல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த vlog இதோட எண்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் vlog. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்த்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். தேங்க்யூ. பாய் பாய். Gapada sa sa gapada pada gapada sa gapada pada. மரியாதைக்கு இருந்து தின்னடா.